வணக்கம். ஃப்ரேஸும் கிளாஸும் என்னன்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சு அட்வர்ப் கிளாஸ்னா என்ன, adjective கிளாஸ்னா என்னன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு லெசன் வந்து நவுன் கிளாஸ். ஓகே, அட்வர்ப் கிளாஸும் adjective கிளாஸும் ஞாபகம் இருக்கா? ஒரு adverb பண்ற வேலையை ஒரு கிளாஸ் பண்ணுச்சுன்னா அது adverb கிளாஸ். ஒரு adjective பண்ற வேலையை ஒரு கிளாஸ் பண்ணுச்சுன்னா அது adjective கிளாஸ். By the way, what is a clause? A clause is a group of words with a subject and a predicate of its own. ஒரு verb இருக்கிற ஒரு group of words தான் clause ன்னு சொல்றோம். verb இல்லாத ஒரு group of words phrase ன்னு சொல்றோம்னு பார்த்தோம் இல்லையா? So இன்னைக்கு noun clause பார்க்கலாமா? A noun clause is a group of words which contains a subject and a predicate of its own and does the work of a noun. Okay, so ஒரு group of wordsல ஒரு சப்ஜெக்டும் ஒரு ப்ரெடிகேட்டும் இருந்து அது ஒரு நவுன் பண்ற வேலையை பண்ணுச்சுன்னா அதான் நவுன் கிளாஸ். So these are the things you need to remember. ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ப்ரெடிகேட் இருக்கணும், ஒரு நவுன் பண்ற வேலையை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நவுன் கிளாஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ adjective clauseனா என்ன பண்ணும்? வெறும் நவுனையோ ப்ரோனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணும், இல்லை நவுனுக்கோ ப்ரோனவுனுக்கோ அடிஷனல் மீனிங் கொடுக்கும்னு பார்த்தோம். ஆனால் நவுன் கிளாஸ் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. ஓகே, இட் கேன் பி த சப்ஜெக்ட் ஆஃப் அ வேர்ப். ஒரு வேர்புக்கு சப்ஜெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் யூ சே இஸ் ரைட். ஸோ இங்கே நவுன் கிளாஸ் என்ன? வாட் யூ சே இந்த இஸ்ங்கிற வேர்புக்கு சப்ஜெக்டா இருக்குது. நீ சொல்வது சரி, எது இட் இஸ் ரைட் அப்படின்னா நம்ம எது வாட் யூ சே இஸ் ரைட். ஸோ இங்க சே தான் வேர்ப். ஹவு ஹி பாஸ் தி எக்ஸாம்ஸ் இஸ் சர்ப்ரைசிங். அவன் எப்படி எக்ஸாமை பாஸ் பண்ணாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து ஹவு ஹி பாஸ் தி எக்ஸாம்ஸ் தான் சப்ஜெக்ட் ஆஃப் த verb, subject of the sentence. sentence ஓட சப்ஜெக்டும் இதுதான். இப்போ நீங்க இங்க கூட சில பேர் யோசிக்கலாம், எக்ஸாம்ஸ்க்கு பக்கத்துல இஸ் வந்திருக்குதே வரலாமா, ஆர் தானே வரும் அப்படின்னு சில நேரம் சில பேர் யோசிப்பீங்க. ஆனா நல்லா யோசிச்சு பார்க்கணும், இந்த சென்டென்ஸோடைய சப்ஜெக்ட் என்ன, எக்ஸாம்ஸ் கிடையாது. எக்ஸாமை எப்படி பாஸ் பண்ணாங்கிற அந்த விஷயம் தான் நம்மளுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. ஓகே, ஸோ அந்த விஷயங்கும் போது அது singular subject, அதனால தான் நம்ம is போடுறோம். ஓகே, now it can be the object of a verb. noun clause ஒரு verb உடைய subject இருக்கலாம், ஒரு verb உடைய object இருக்கலாம். She said that she had a child. இப்போ இங்க saidங்கிற verbக்கு தான் இது object இருக்கு. She said what did she say? That she had a child. So இதுதான் இங்க noun clause with a verb had. Everybody knows where he lives. Everybody knows where he lives. அவன் எங்க வசிக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த விஷயம் தான் இங்க noun clause. knows உடைய object. Then it can be the object of a preposition. ஒரு prepositionக்கு objectஆவும் இருக்கலாம். I feel sorry for what I have done. For தான் இங்க preposition. I feel sorry for what I have done. எதுக்காக நான் வந்து வருத்தப்படுறேன்? நான் செஞ்சதுக்காக, நான் என்ன செஞ்சேனோ அதுக்காக. For what I have done. Have done is the verb. Let us focus on why we are here. So on is the preposition here. Let us focus on why we are here. So noun clause பார்த்தீங்கன்னா எப்பயுமே the what in the question தான் ஆன்சர் ஆகும். இங்கேயுமே பாருங்க, what is right, what you say is right. What is surprising? How he passed the exams is surprising. She said what? That she had a child. So noun வந்து அதான் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஆப்ஜெக்ட் வந்து வாட்ங்கிற கொஸ்டினுக்குலாம் ஆன்சராக இருக்கும்ட்டு. இந்த மாதிரி நம்ம வாட்ங்கிற கொஸ்டின் நம்ம கேட்கலாம். The complement of a verb. Her only hope is that she has a good job. Complement நம்ம ஏற்கனவே சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ்ல பார்த்துருக்கோம். காம்ப்ளிமெண்ட்னா என்ன? PLE, not PLI. PLI
that's a different word. வாழ்த்து. ஆனா இந்த compliment PLE na something that completes is a compliment. So இங்க sentence complete பண்றது இதுதான். Her only hope is that she has a good job. That she has a good job இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த sentence உடைய compliment. இந்த verbுக்கு compliment. இது இல்லாம இந்த sentence வந்து complete ஆகாது. That she has a good job, has is the verb. அவளுக்கு ஒரு நல்ல வேலை இருக்குங்கிறது தான் அவளுடைய ஒரே நம்பிக்கை. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் எழுதியிருக்கேன் இது ரெண்டுக்கும் for want of space. இங்கே வேறு எக்ஸாம்பிள்ஸ்லாம் யோசிச்சு பார்க்கலாம். My biggest fear is that he may fail. அப்போ அந்த fear is that he may fail. That he may fail தான் noun clause. ஸோ அது மாதிரி நிறைய சென்டென்சஸ் காம்ப்ளிமெண்ட்டாக வர மாதிரி noun clauses காம்ப்ளிமெண்ட்டாக வர மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் காமெண்ட்ஸில் கூட எழுதலாம். Subject of a verb, object of a verb, object of a preposition, complement of a verb. நீங்கள் போட்டே எழுதலாம். இந்த மாதிரி சென்டென்சஸ், இந்த noun clauses இது கரெக்டா, இதோட ஃபங்க்ஷன் கரெக்டா, அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்கலாம் காமெண்ட்ஸில். The last function, in apposition to a noun or pronoun. இந்த appositionனா என்னன்னா, see, அது ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கிற மாதிரி இருக்கும். His statement that he was at home was false. ரெண்டு நவுன்ஸோ இல்லை ரெண்டு நவுன் ஃப்ரேசஸோ ஒரே விஷயத்தை தான் ரெஃபர் பண்ணுதுன்னா அப்போ தான் நம்ம apposition சொல்லுவோம். But that he was at home இருக்குல்ல, அதுதான் இங்கே noun clause. இது என்ன பண்ணுதுன்னா, see, it is an apposition to the noun statement. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது சொல்லுது. என்ன ஸ்டேட்மெண்ட்? ஃபால்ஸ். அவன் வீட்டில் இருந்தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நவுனா இருக்குல்ல, இப்போ இந்த நவுனையே டிஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வந்து அது adjective clause ஆயிடும். The statement that he gave us அப்படின்னு சொன்னோம்னா அங்கே that he gave us இருக்குல்ல, அது வந்து adjective clause ஆயிரும், describing the noun statement. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா that he was at homeங்கிறது என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டையே குறிக்குது. என்ன ஸ்டேட்மெண்ட்? ஓகே, the report that he did the crime was false. அவன் தான் குற்றத்தை பண்ணனாங்கிற ரிப்போர்ட் வந்து ஃபால்ஸ். அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் போது அந்த ரிப்போர்ட்டே என்னன்னு சொல்றோம். his belief which was strong kept him on அப்படின்னு சொன்னோம்னா அந்த பிலீஃபை டிஸ்கிரைப் பண்ணுது. எப்படிப்பட்ட பிலீஃப்? ஸ்ட்ராங்கான பிலீஃப். அப்போ அது adjective clause ஆயிரும். ஆனால் என்ன பிலீஃப்? his belief that he would get the job was right. அப்போ அந்த பிலீஃப் என்ன பிலீஃப்? அவனுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ இது ரெண்டையும் நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியணும். ஏன்னா ரெண்டுமே இதுதான் கொஞ்சம் இதில் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். இது வந்து என்ன கிளாஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதுகிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னு வைங்க, கிளாஸ் அனாலிசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை கொடுத்து இதை வந்து நம்ம கிளாஸஸாக பிரித்து என்னென்ன கிளாஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கிளாஸோடைய ஃபங்க்ஷனுங்களாம் நம்ம எழுதுகிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கிளாஸ் வந்து இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுதா இல்லை அந்த நவுனே என்னங்கிறது சொல்லுதா? ஓகே, அந்த மாதிரி டிஸ்டிங்விஷ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக அது adjective clause-ஆ இல்லை noun clause-ஆன்னு சொல்லிட முடியும். ரைட்? ஓகே, I hope you have understood the lesson. If you have, you can share the lesson with your friends. Thank you for watching.